கதை ரொம்ப 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 பிடிச்ச விஷயத்துக்கு ரீசன் என்னன்னா, என்னால் எல்லா சீனு கூடயும் என்னால் ரீட் பண்ண முடியுது. குக் வித் கோமாளியே ஒரு ஆக்சிடென்ட் தான், அது திடீர்னு நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் கங்குவா மூவில 50 days கேட்டாங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஒரே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஐயோ என்ன மிஸ் பண்ணிட்டோமே. ஆக்சுவலி 5வது டைம்ல தான் மிஷ்கின் சார் பார்த்தது. அடுத்த படத்தோட ஹீரோ நீ தாண்டி, தயவுசெய்து என் படத்தை நடிச்சிட்டு நீ ஓகே சொல்லி என் படத்தை நடிச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த படம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா நீ இதுக்கு அவன் சொன்னா எனக்கு சிங்கப்பூர் தான் பிடிச்சிருக்கு. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ஒரு ஜாலியான கான்வர்சேஷனா இருக்க போகுது. காரணம்னா என் கூட இருக்கிற எல்லாருமே நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல பாக்குற முகங்களாவே இருப்பாங்க. அந்த கேரக்டராகவும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. பாராஷூட் அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்து எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஒரு ஹைலைட் பண்ற மூமெண்ட். அது ஹெவன் மாதிரி. அந்த பாராஷூட்டை இமேஜின் பண்ணும் போதே நம்ம பறக்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா எல்லாரோடையும் பட்டர்ஃப்ளை ஃபீல் இருந்துட்டே இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ டைட்டிலே அவ்வளோ கேட்சியா இருந்தது. அஸ் அ ப்ரொடியூசரா இந்த சீரிஸ் எடுக்கலான்ற டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? அண்ட் பாராஷூட் டைட்டில் பத்தி சொல்லுங்க. கதை எப்படி ஒரிஜினேட் ஆயிடுச்சுன்னா, நான் சென்னை டு பெங்களூர் காரில் போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு விக்கி இருக்கான், கேமராமேன். ஒரு கதை கேட்குறீங்களான்னு சொன்னப்போ, எப்படி சென்னை டு பெங்களூர் 5 hours இருக்கு கேட்போமே. இல்ல இப்ப 7 hours ஆயிடும். ஏன்னா நிறைய பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. அப்போ 5 hours ஆச்சு. ஸோ நான் போயிட்டு இருக்கும்போது வீடியோ காலில் வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஸ்ரீதர் அவர் வீடியோ காலில் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கதை ரொம்ப 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 பிடிச்ச விஷயத்துக்கு ரீசன் என்னன்னா, என்னால் எல்லா சீனு கூடயும் என்னால் ரீட் பண்ண முடியுது. பிகாஸ் இட்ஸ் அபவுட் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், சிப்ளிங் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே என் வாழ்க்கையும் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்லேயே எனக்கு பிடிச்சிச்சு அந்த கதை. ஸோ வெரி வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரி. ஓகேங்களா? எஸ்பெஷலி நீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனில் என்ன நடந்திருக்கோ அந்த ரிலேட்டிவிட்டி கன்ஃபார்மாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் ஹாட்ஸ்டார் கிட்ட அப்ரோச் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி கதை கேட்டு பிடிச்சிருந்துச்சு, நான் பண்ணலான்னு ஆசையாக இருக்குன்னா அவங்க கேட்ட உடனே பண்ணலான்ட்டாங்க. ஸோ தட்ஸ் தி எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர். இது கிருஷ்ணாவும் நீங்களும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். விஜயும் கிருஷ்ணாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்க எக்ஸாக்ட்லி ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இப்போ 2 பேருமே ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க. இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நினைச்சதே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. கிருஷ்ணாவும் கனவுலயும் அதை நினைச்சிருக்க மாட்டாரு, நானும். இதுதான் லைஃபோட அழகு. நம்ம அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு விஷயம் திடீர்னு அந்த இடத்துல நம்ம இருந்துட்டு பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல. அப்படிதான் இருக்கு இப்ப எங்களோட சொல்றத பார்க்கும்போது எனக்கு அமரன் டைலாக் ஞாபகம் வருது. அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியம். அந்த ஃபேமிலியில நான் ஒர்க் பண்ணாத ஒரே ஆளு அகத்தியன் சார் மட்டும்தான். ஏன்னு சொல்றேன் பாருங்க. அலிபா கட்டுறது கலவுல விஜி, ரஞ்சினி காஸ்டியூம் டிசைனர். அதுக்கப்புறம் ஜான்சி நான் ப்ரொடியூஸ் பண்ணப்போ திரு டைரக்டர். இப்போ பாராஷூட் நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கனி ஆக்டர், அதான் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் பண்டிகையில ஃபெரோஸ் டைரக்டர். அகத்தியன் சார் தவிர எல்லாருமே என் கூட அசோசியேட் ஆயிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் இன்டர்வியூல டைம், சார் கதை எழுத வச்சிருக்கீங்களா? எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எங்க அப்பா வந்து இந்த நிமிஷம் வச்சு கேட்டாலும் ஒரு 100 கதை சொல்லுவார். அவர் ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டார். என்னப்பா பண்றீங்க? நான் எழுதிட்டு இருக்கேன். என்னப்பா ஒரு சும்மா ஒரு நாட் தோணுச்சுடா, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து ஆக்சுவலி நாங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நம்புவோம். எதுவா இருந்தாலும் நம்மளால பண்ணிட முடியும், எதுவா இருந்தாலும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி எங்க மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்து வந்தது. அவர் இன்னுமே கூட எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு சிப்லிங்ஸ் பத்தி பேசுனீங்க, இதுல பர்சனலா கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. சைல்ட்ஹுட்ல அண்ணனும் நீங்களும் அப்படியா? இல்ல தங்கச்சி ஃபேமிலியில வீட்ல இருக்கு அவங்களுடைய? நானும் அண்ணனும் வந்து செம்மையா சண்டை போட்டுப்போம். ஓகே, வெறித்தனமா ஹீட்டிங் தான் பயங்கரமா. ஓகே, பால் பஞ்ச், ஜம்பிங், WWF பாங்க, அந்த காலத்துல WWF பாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில. ஸோ என்ன ஆயிடும்னா, ஏதாவது நோண்டி விட்டுருவேன் நான் அவனை நான் நோண்டி விட்டுட்டு எங்க அம்மா போய் ஒழிச்சுப்பேன். ஏன்னா நான் அடிக்காம விட மாட்டேன், வெயில வருவா. நான் கபால போய் எங்க அம்மா போய் ஒழிச்சுப்பேன். இப்ப வா பாப்போம் அப்படின்னு. அது நடக்கும். அதே சமயத்துல நாங்க ஒன்னா இருந்தோம்னா we will make everyone laugh. ஸோ அந்த சிங்கும் இருக்கு எங்க 2 பேருக்கும். அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனே இவங்க 2 பேர் இல்லைன்னா, ஒருவேளை 2 பேரும் நீங்க பேசிக்காமலாம் இருந்தீங்கன்னா அந்த டைம்ல எப்படி, என்னடா டே நீங்க பேசுங்கடான்னு பர்ஃபெக்ட் சிங்க்ல வந்துருங்க. ஸோ நாங்க ஒரு 6 மாசம் மீட் பண்ணலன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல வந்தா எல்லாம் காலி. எங்க அம்மாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்க அப்பாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ், பசங்கள்லாம் விட்டுருங்க, நாங்க நேரம் அங்கதான் அட்டாக். கல்லாச்சி தள்ளிடுவோம் எல்லாரையும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஃபிலிம்ஸா அது கன்வெர்ட் ஆகலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கொலாபரேட்டிவா நிறைய
பெரிய சீனியர்ஸோ இல்ல ஃபேமிலி ரிலேட்டட் பீப்புளோ அசோசியேட் ஆகிறாங்க. நீங்களும் ஆகணும் அசோசியேட் ஆகணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தே இருக்கும் இல்லையா? ஒரு ஃபில்மாவை இது எக்ஸிக்யூட் ஆகணும்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளான் வந்து மிஸ் ஆயிடுச்சா இல்ல அது பண்ணவே வேணாம் டிசைட் பண்ணீங்களா? ஆக்சுவலி நானும் அண்ணன் படம் பண்ணலாம் டிசைட் பண்ணி ஒன்று பண்ணோம், அது சரியா போல. we did யட்சன் ரைட் வித் ஆர்யா. ஸோ அது நடந்துச்சு. பட் இன்னொன்று வரதுக்கு சான்ஸ் இருக்கு. யூ நெவர் நோ இல்ல எப்போ டைம் கிளிக் ஆகும் அப்படின்றது நம்ம டிசைட். நான் ஒரு பாத்ல போயிட்டு இருக்கேன், அவர் பாதியில போயிட்டு இருக்கேன். ஓகே, இது கன்வர்ஜ் ஆகும் ஆகலாம். பட் சினிமா கன்வர்சேஷனா இல்ல டிசிஷன் மேக்கிங்ல அந்த விஷயம்லாம் இருக்குமா? ஹெல்தியான அப்சல்யூட்லி ஜீரோ. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஃபேமிலி காசிப்பு, கசின்ஸ் காசிப்பு, அதுதான் எக்கச்சக்கமா. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு வந்து 11 brothers and sisters. ஸோ 11 காசிப்ஸ் இருக்காங்க, அதுக்கே டைம் பத்தாது. இத்தனை வருஷங்களா ஃபேமிலியே டைரக்ஷன் ஃபேமிலி, வீட்டுக்காரர் டைரக்டர், அப்பா டைரக்டர், இவ்வளவு பேர் இருந்தோம். இத்தனை படங்கள் அடிக்காம இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு, இந்த சீரிஸ் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஷோஸ் பண்ணிருக்கும் போது எனக்கு நிறைய ஆஃபர் வந்தது. பட் தென் அப்போ வந்து நான் வந்து இல்லை கல்யாண லைஃப்குள்ளே போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்ட எனக்கு நடிக்கிற ஐடியா சுத்தமாக கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாருமே எங்கள் வீட்லேயுமே என்ன அதுக்காக அப்ரோச் பண்ணதே கிடையாது. ஏன்னா மைண்ட்லேயே தோணாது இல்லை, நம்மளும் அந்த மாதிரி ஒரு வைப்பு கொடுக்க மாட்டோம், யாருக்கும் அந்த மாதிரி தோணாது. அப்படிங்கிறதுனால இப்போ விஜயை எப்போவுமே அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், விஜய் நீ எப்படியா நடிச்சிருவேன். இது என்னையும் சொன்னதே இல்லை, எனக்கும் அது நமக்கு ஐடியாலே இல்லைன்றதுனால நான் வந்து என் வாழ்க்கை பார்த்து வந்து ஒரு குடும்ப ஸ்திரியா இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் குக் வித் கோமாலியே ஒரு ஆக்சிடென்ட் தான், அது திடீர்னு நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு திடீர்னு இவங்க நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி இருக்கு. இல்ல இது டிஃபரெண்ட் பிக், உண்மையாவே சொல்றேன். இந்த கேரக்டருக்கு நீங்க ரொம்ப இல்லைங்க, எனக்குமே என்ன கேட்கும் போது நான் கேட்டு நிஜமா தான் கேக்குறீங்க, உண்மையா கேக்குறாங்களா பிராங்க் பண்றாங்களான்னு தோணும்ல, அப்படிதான் இருந்தது எனக்கு. சீரியஸ்லி நான் நம்பிடுவேங்க, என்ன சொன்னாலும் நம்பிடுவேன். அதனால வந்துட்டு அந்த டவுட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ல வரும்போது நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு இவர் வந்துட்டார், நான் வரேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கனி சூப்பர் கதை நீங்க பண்ணணும் அப்படி இப்படிலாம் பேசினாரு. ஓகே சரின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை இவரே சொல்லிட்டாரு. ஆக்சுவலி நான் சொல்ல மாட்டேன், செம்ம கதை, அதாவது ரொம்ப நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோம்னு சொன்னா கூட நம்ம சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கிரிப்ட் படிங்க ஆனா அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி சொல்லிட்டாரு ஓரளவுக்கு, இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு. அதுலயே நமக்கு ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு ஒன்று தோணும்ல. அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே வந்து அதுல வந்து ஒண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ், அதாவது கண்ணு கலங்கின மொமெண்ட்ஸ் எனக்கு அதிகம் படிக்கும்போது. அப்புறம் அதே மாதிரி பக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மொமெண்ட்ஸும் அதிகம். ஸோ நானும் நினச்சேன் இது அப்படியே ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா சூப்பர். எனக்கு எதுவுமே எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் பண்ணலாமா வேணாமா, பண்ணால் சரியா இருக்குமான்னு டவுட் வர விஷயங்கள் நிறைய இருக்குது. ஐயோ இதை பண்ணி ஆகணும், எப்படியாவது இதை பண்ணி ஆகணுன்ற ஒரு சில அந்த ஃபீல் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு. எப்படி கனியை சூஸ் பண்ணீங்க as a producer? how happy you are choosing? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. கதை கேட்டு முடிச்ச உடனே 4 பேர் ஆக்சுவலி எனக்கு சக்தி தான் வேணும். நான் எறும்பு பார்த்தேன் 2 years பேக், நான் ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு காமிச்சாங்க படம். அங்கே பார்த்தோன்னே எல்லாருக்கு இயலும் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இயல் தான் வேணும், சக்தி தான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன். கிஷோர் சார் தான் வேணும்னு ரைட்டர்னு சொல்லிட்டாரு, பிளாக்டு. மதர் கேரக்டருக்கு எங்கள் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, ஒன்று விஜி, இன்னொன்று கனி. அதுக்கப்புறம் ரஞ்சி அவர் ஸ்ரீதர் என்ன சொன்னார்னா நம்ம கனி கூட போகலாம் சார், அவங்க வந்து ஷீஸ் அ மதர் ஆஃப் 2 அண்ட் ஷீ நோஸ் தி இமோஷன், ஷீ ஃபீல்ஸ் தி இமோஷன். ஸோ நாங்கள் எனக்கு வந்து கன்வின்ஸ், நான் பேசும்போதே கன்வின்சிங் தான் பேசுவேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் தென் படம் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நாள் தான் அடித்தேன் கனிக்கு. மைண்ட் ப்ளோயிங். கமிங் டு யூ தம்பி, 14 படம் முடிச்சாச்சு, 18 கணக்குப்படி பார்த்தா 18 நினைக்கிறேன், 14 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சின்ன வயசுலயே சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கடத்தி கொண்டு வந்து இங்க நடிக்க ஆரம்பிச்சாச்சு. டக்குன்னு சிங்கப்பூர் மூவ் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் நல்லா இருக்கா, நம்ம ஊர் தமிழ்நாடு சென்னை நல்லா இருக்கா? உண்மையை சொல்லணும். இங்க பார்க்க கூடாது, இங்க சென்னை சூப்பரா இருக்கு அங்கிள், சென்னையே சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள என்ன அங்கிள்? சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் ஆனா நீங்க சொன்னா எனக்கு சிங்கப்பூர் தான் பிடிச்சிருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் இருக்கு, சிங்கப்பூர்ல தமிழ் இருக்கு, சென்னையில சாப்பாடு இருக்கு, ஸ்வீட் இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லையே. சிக்கன் பிரியாணினா அண்ணா அங்க சிக்கன் பிரியாணினா சிக்கன் குழம்பு பிரியாணி மேல ஊத்தி சிக்கன் பிரியாணி தராங்கன்னா அடிச்சு காட்டு சொல்லு, நீதான் பதில் சொல்லுவாங்க. காப்பி பண்றாங்க, என்ன போய் சொல்றான் சொல்லு. அவன் தான்
அதான் சொன்னேன் நேத்துக்கு சிங்கப்பூர் மட்டும் தான் பிடிக்கும் ஏன்னா அது மட்டும் தான் நீட்டா மட்டும்தான் சொன்னாரா? சாக்லேட் அங்கதான் கொடுப்பாங்க, ஃபாரின் சாக்லேட் அங்கதான் கிடைக்கும், ஃபிளைட்ல அங்கதான் போலாம் எல்லாம் சொன்னானா இல்லையா? நான் அப்படிலாம் சொல்லலண்ணா, நான் சொல்லலண்ணா. சும்மா செல்லக்குட்டி, உண்மையாவே நீ நிறைய திரைப்படங்கள்ல நிறைய பண்ண போற. கிருஷ்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான் எறும்பு பார்த்து தான் உன்னை சூஸ் பண்ணிருக்காங்க. நான் படம் பார்த்த வரைக்கும் எறும்புல அவ்வளவு நல்லா பண்ணிருந்தீங்க, இதுலயும் சூப்பரா பண்ணிருந்தீங்க. நான் நினைச்சேன் எப்படி இந்த பையன் சைக்கிள் கால்லாம் எட்டாத எக்ஸல் எப்படி ஓட்டலாம் யோசிச்சேன். அந்த அளவுக்கு இவர் எலிகண்டா பண்ணிருந்தீங்க. செல்லக்குட்டி, இந்த அப்கோர்ஸ் இது வந்து நாங்க வீடியோ டைட்டில் எல்லாம் வைக்க மாட்டோம், ஹானஸ்டாவே சொல்றேன், ஒரு நடிகரோ நடிக்கிறோ மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? லியோல மெடல் நீங்க மிஸ் பண்ணுன்னு அழுததே பயங்கர வைரல் ஆச்சு, உடனே விஜயங்கள் தூக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரை மிஸ் பண்றீங்க? உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லலாம். எல்லாரும் தான் மிஸ் பண்ணாரு. எல்லாரையும் இதெல்லாம் போங்க, யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு அண்ணன் கரெக்டா வேலையை பாக்குறேன். சக்தியா? ஐயோ அங்கிள், ஏன் அங்கிள் எப்படி சொல்றீங்க? ஒன்னா பேசிட்டே இருப்பீங்க. யார் யார் உண்மை? சக்தி. சக்தியா? சிங்கப்பூர் போயிடுவான், சாக்லேட் வாங்கிட்டு வருவான் அப்படின்னு. அம்மா மிஸ் பண்ணலையா? மிஸ் பண்ணுவேன். அம்மா ஸ்ட்ரிக்ட் அம்மா. அம்மா விட்டு அடி வாங்க, நீங்க அடி வாங்குனீங்களா? அண்ணன் மட்டும் தான் அடி வாங்க, நீங்க அடி வாங்க மாட்டீங்களா? பண்ற சேட்டெல்லாம் நீங்க தான், ஆனா அடி வாங்குறது கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கு பேசுறதே கொஞ்சமா இருக்கும், நல்லா பேசுறீங்க. இந்த சீரிஸ்க்கான ட்விஸ்ட் மேடம் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியாடா? நீ தான் வண்டி எடுத்துட்டு வெளியே போலாம் வாங்க அங்கிள்ஸ் அண்ணா சுத்தி கூட்டு போயிருக்க, கரெக்டா? இந்த ஒரே கேள்வியை 2 பேருமே பதில் சொல்லணும். ஏன்னா நிறைய சினிமா ஆர்டிஸ்ட் படங்கள் கம்மியா பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்க நிறைய படத்தை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ மிஸ்ட் அவுட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த படத்துக்குலாம் நீங்க நோ சொன்னீங்க? You just name the films. any ஒரு 4 films சொல்லுங்க. இல்லைங்க எதுக்குன்னா, சரி ஒருவேளை அந்த படத்துல கனியை நாங்க பிளேஸ் பண்ணி பார்த்தா ஓகே நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கறது. அவங்க எதை நோ சொன்னாங்கன்னு சொன்னா அந்த டைரக்டர் பாதிக்க இல்ல மிஸ்ட் அவுட் சிச்சுவேஷனா எல்லாம் மிஸ் ஆயிருக்கு பண்ண வேண்டியது, ஆனா வேற யாரோ பண்ணாங்க, அது வேணா சொல்லுங்க. என்கிட்ட வந்து போன படங்க அதனால சொல்லலாம். நான் சொல்லவா? எனக்கு மைனா, ஓகே, ஆரண்யகாண்டம் 2 ஒரு வீட்டுக்கார படம் எங்கிட்ட வந்து மிஸ் ஆன படம், மொத்தம் 3. இந்த மூவி எல்லாமே பெரிய படங்களா, பிளாக் பஸ்டரா இருக்கு. கங்குவா மூவில இது எனக்கு ஒரு கங்குவா மூவில அந்த குட்டி பையரோல் நீ பண்ண வேண்டியதா? 50 days கேட்டாங்க, இல்ல எங்களால பண்ண முடியல, அதுவும் 50 days கேட்டாங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, ஐயோ என்ன மிஸ் பண்ணிட்டோமே. அதுவா அதுக்கப்புறம் இன்னொரு விக்ரம் சார் மூவி, ஒரு கோப்ரால அந்த ட்வின்ஸ் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுல நான் தான் பண்ணுவேன். சரி விடு, கங்குவா ப்ரீக்வல் வந்துச்சுன்னா நீ வருஷம் உனக்கு வாய்ப்பு வரலாம், அதனால மிஸ் பண்ணேன்னு ஃபீல் பண்ணுவேன். ஓகே, உண்மையாவே நல்ல பெர்ஃபார்மர் இவர் இந்த யங் ஏஜ்ல. ஆக்சுவலி 5ஆவது டைம்ல தான் மிஷ்கின் சார் பார்த்தது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஐயோ என்னோட அடுத்த படத்தோட ஹீரோயின் நீ தான். அப்போ வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என் அடுத்த அவர் வாடி போடி அப்படிதான் பேசுவார் எப்பவுமே. அடுத்த படத்தோட ஹீரோயின் நீ தாண்டி, தயவுசெய்து என் படத்தை நடிச்சிட்டு நீ ஓகே சொல்லி என் படத்தை நடிச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த படம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது என்னால பண்ண முடியல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இது இது ஜெய் சொன்னது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியும். ஸோ ஜெய் கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சுப்பிரமணியபுரம் அந்த இதப்போ வந்துட்டு விஜய் பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு சொன்னார், நீங்கள் நடிப்பீங்களா சொல்லுங்கள், எங்கள் டிரெக்டர் கேட்குறாரு நீங்கள் நடிப்பீங்களான்னு. எனக்கு தெரியாது அது பாருங்க. அதுக்கப்புறம் லேட்டர் அப்பா மூலமாகவும் திருமூலமாகவும் கேள்விப்பட்டேன், பூ படத்தில் அவர் என்ன யோசிச்சாரு என்ன சொன்னாங்க, என்ன இதுவும் எனக்கு அவர் மூலமா தெரியாது. Character similarities are there actually. எல்லாமே நம்புற மாதிரி தான் இருக்கு இல்லையா? உண்மைதான். ஆக்சுவலி 3 பேரோட ஃபிலிம்ஸ்மே திரும்பி பார்த்தா கிராஃபிக்கலா அது பெரிய ஹிட்டான ஃபிலிம்ஸ் அண்ட் எல்லாருமே சோல்ஃபுல்லான ஃபிலிம்ஸா இருந்திருக்கு. ஓகே, சம்திங் அது எல்லாமே பாராசூட்ல வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நான் கேட்கறது தான், ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ ஒரு ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி கதாநாயகனா தான் கிருஷ்ணாவை எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு பரிச்சயமான ஃபேமிலியில ப்ரொடக்ஷன் அப்பா வந்து ப்ரொடியூசரா இருந்தாலும் பட் ஒரு ஹீரோவா நிலைநிறுத்திக்கிறதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் உழைப்பு தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? ஏன்னா நிறைய உங்களுக்கு ஹை டைமும் இருந்திருக்கு, லோ டைமும் இருந்திருக்கு. How you handle it? See, one thing I've learned in life is success and failures have to be dealt in the same manner. Okay, don't go too low when you lose, don't go too high when you win. Okay, stay stable, stay grounded, you will be happy. Don't have too many expectations on success. Okay, don't get too depressed in failures. இதுவும் கடந்து போகும். அந்த 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 மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஃப்ரைடே ரிலீஸ்க்காக எல்லா வேலையும் நான் பண்ணிடுவேன். அதோட ரிசல்ட் எனக்கு மண்டே டியூஸ்டே தெரிஞ்சதுக்கு அப்புறமா I will detach myself from the product. Okay, if you marry the product,
then you will suffer the consequences. ஓகே When you detach from the product, success or failure doesn't matter. Go to the next. ஓகே Continue working தான் சொல்லுவேன். You keep working because ரிசல்ட் வரும். ஒர்க் பண்ணாதானே ரிசல்ட் வரும். ஸோ கீப் ஒர்க்கிங்கிறத என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஓகே, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். பேராஷூட் இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் அந்த சீரிஸ் பார்க்குறப்பவே நான் தான் சொன்ன மாதிரி தான், இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், எல்லா முகங்களும் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் பார்க்குற முகங்கள், அவங்க யதார்த்தமாக பார்க்குற குணாதிசயங்கள் கொண்ட பர்சனாலிட்டிஸ் தான் நீங்கள் இப்போ சீரிஸ்ல பண்ணியிருக்கீங்க. விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சீரிஸ் ஹிட். ஓகே, Thank you.